ஏய் செல்லு வாங்கினே வரலையே गाइस இது 25 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே நம்ம இதை வாங்கியிருந்தோம். அதுவும் நம்ம செக் பண்ணிடலாம். இது மேனுவல், யூசர் மேனுவல். இது நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஓகே, ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஆர்சி ட்ரிஃப்ட் கார் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ஆர்சி ட்ரிஃப்ட் காரு. அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒழுங்கா வரல. ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த காரோட ரேட் வந்து 2700 ரூபா. ஆனால் நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தது. ஆனால் இப்போ இவ்வளோ சின்னதாக இருக்குது. அவ்வளோ இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இதை ஓப்பன் பண்ணிடலாம். நான் இதில் ஆர்டர் பண்ண காரு ரெட் கலர் காரு. இப்படி மேலெல்லாம் வைக்க மாட்டீங்களா? இப்படியே தான் எடுத்துன்னு இருப்பீங்களா? எடு முதல்ல. என்னடா கேமராமேன், தலையில் இருக்குதுடா, தலையில் இருக்குதுடா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதா, நாங்கள் பார்ப்போம். நான் வந்தேன்னு வச்சுக்கேன், கார் எடுத்துன்னு ஓட்டுருவேன். கைஸ், நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது இந்த கார் தான். நான் ஆனால் ஃபோனில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் இவ்வளோ சின்னதாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம சின்னது பெருசுலாம் முக்கியம் இல்லை, எப்படி வேலை செய்யணும் தான் முக்கியம். இதில் வந்து பக்காவாக பார்சல் பண்ணியிருக்காங்க. கார் விழாத அளவுக்கு கீழே லாக்கு, அப்புறம் ரிமோட்டுக்கும் லாக் கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏய் செல்லு வாங்கினே வரலையே. गाइस ரிமோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம காரையும் ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். செல்லு கொடுத்துருக்காங்க போடுறா. அது காரோட செல்லு. பேட்டரிக்கு செல்லு. பேட்டரி செல்லு இல்லை, நான் மறந்துட்டேன். கைஸ், கார் இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், நல்லா இருக்கான்ட்டு. இது 4 வீல் டிரைவ் கைஸ். சரி, பார்த்தாலுமே தெரியும். 1 வீல் திருப்பினாலுமே நம்மளுக்கு 4 வீலும் கனெக்ட் போல் நல்லா இருக்குண்ணா. ட்ரிஃப்ட் எப்படி அடிக்குதுன்னு பார்ப்போம். அது இந்த டயர் தான் இதில் இல்லை. இதில் என்ன ஒன்று ஸ்பெஷல்னா, இந்த கிரிப்னஸ் டயர் தான் செட் பண்ணணும். கிரிப் இருக்கிற டயர் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டு பேக்வேர்டு ஃபார்வேர்டு அந்த மாதிரிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ட்ரிஃப்ட்டுக்காகவே தனியாக இதுக்கு 4 வீல் கொடுத்துருக்காங்க. ட்ரிஃப்ட்டுக்கு தனியாக, அப்புறம் ரேசிங்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். இந்த இதுவும் நல்லா தான் இருக்குது. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, காரு ரிமோட், பேட்டரி சார்ஜ் பண்ணுற கேபிள், அப்புறம் பேட்ரி, அப்புறம் ட்ரிஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த ரோடு தான் க்ளீன் பண்ணணும். இதுவும் டயர் 4 டயர் கொடுத்துருக்காங்க. 4 டயரு. இது வந்து ரேஸுக்கு, நம்ம ரேஸ் போகிறோம்னா அதுக்கு இந்த டயர். அதுவும் இல்லாமல் இதில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் முக்கியமாக. இது 25 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே நம்ம இதை வாங்கியிருந்தோம். அதுவும் நம்ம செக் பண்ணிடலாம். இது மேனுவல், யூசர் மேனுவல். இது நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஸ்க்ரூ டிரைவர் கொடுக்கல. நம்ம இப்போ அதெல்லாம் பேட்டரி அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். கைஸ், ஃபைனலாக நம்ம பேட்டரியும் ஸ்க்ரூ டிரைவரும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வாங்க இப்போ எல்லாத்தையும் பேட்டரிலாம் ஃபிட் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி ட்ரிஃப்ட் அடிக்குதுன்ட்டு. டெஸ்ட்டு கொடுறா. ட்ரிஃப்ட் ஆன் பண்ண. கைஸ், ஆன் ஆஃப் சுவிட்சு கீழே இருக்குது, இப்போ ஆஃபில் இருக்குது. ஆன் பண்ணோடனே லைட் எரியும். 2 லைட் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆஃப் பண்ணால் லைட் எரியாது. அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஃப்ரண்ட் வீல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. லெஃப்ட் வேணால் லெஃப்ட் திருப்பிக்கலாம், ரைட் வேணால் ரைட் திருப்பிக்கலாம்.
அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். ட்ரிஃப்ட்டுக்கு இது முக்கியமாக தேவை. ஓகே கைஸ், போட்டியாடா? இந்த ஆனும் பண்ணிட்டேன். அடுத்து 4x4 கைஸ். இது தார் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரு. அதுலேயும் 4x4 தான் இருக்கும், இதுலேயும் 4x4 தான் கைஸ். வாங்க நம்ம கீழே ட்ரிஃப்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்தடா கீழே எடுக்கடா. ஏய் இவ்வளோ கிட்ட எப்படா ட்ரிஃப்ட் ஆகும்? ஆமாம் முதல் ஐயா வேலை வருதுங்க கேஷ். இங்கே வேலைக்கு ஆகலை. நம்ம டைல்ஸில் வீட்டை தான் போய் பண்ணி பார்க்கணும். இந்த வெங்காயத்தை தான் நான் அப்போ சொன்னேன். கேட்டியாடா என் பேர்த்த? இருங்க நம்ம டயர் ஒன்றா மாற்றி பார்க்கலாம். டயர் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இங்கே மேடும் போடலாமா இருக்கடா? எப்படா போவோம்? கொஞ்சமாக யோசிடா. சரி நம்ம ட்ரை தானே பண்ணுறோம். சரி ஓகே காய்ஸ். A few moments later. காய்ஸ் நம்ம மண்ணில் ஓட்டணும், ஆனால் ஓட்ட முடியல. இப்போ டைல்ஸில் ஓட்டி பார்ப்போம் எப்படி ஓடுதுன்ட்டு. ஏய் அது எங்கடா ஓட்ட போகிறோம்? உன்னால் முடியும். காய்ஸ் இதுக்கு நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஏன்னா ட்ரிஃப்ட் அடிக்கிறதுலாம் இதுதான் ட்ரிஃப்ட்டு. ஏய் ஆப்போசிட்டாக திருப்புடா. அப்படியே திருப்பு. அதுதான் ட்ரிஃப்ட்டு. இதுதான்டா வரும். கைஸ் இது இந்த ஆர்சி காரை நம்ம கிவ்அவே பண்ண போகிறோம். அது நீங்கள் பண்ண வேண்டியது கமெண்டில் ஆர்சி கார் மட்டும் கமெண்ட் பண்ணால் போதும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயா ஓட்டம் போயிருப்போம். ஏய் ஒயரு போதும் ஏறா டயர் மாற்றிடலாம். கைஸ் இப்போ நம்ம டயர் மாற்றி ஓட்டி பார்க்கலாம் எப்படி ஓடுதுன்ட்டு. தெரியுதாவல்ல உங்களுக்கு? சொல்லு. கைஸ் நம்ம இப்போ டயர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். வாங்க இப்போ ஓட்டி பார்க்கலாம் எப்படி ஓடுதுன்ட்டு. வேணும்டா. நீ நன்றி சொல்லுடா. சாம்பார் இதுலடா ட்ரிஃப்ட்.
தம்பி என் ஃபோக்கஸ்குள்ளே வரலாம் நான் எடுக்க மாட்டேன் அதையும் சொல்லிட்டேன் இப்போவே. காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த இந்த ட்ரிஃப்ட் காரை நான் கிவ்அவே பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கமெண்டில் ஆர்சி காருன்னு பண்ணணும். முக்கியமாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே காய்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.